ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னு பார்ப்போமா? இன்றைக்கி நைட் டின்னர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாளாக வந்து பூசணிக்காய் இருந்தது. சரி, இது எப்படியாச்சும் காலி பண்ணணும், குழம்புல போட்டாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லி அதை மீடியம் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதோட தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதையும் இன்னும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அந்த பூசணிக்காயோட விதை இருக்குல்ல, விதையை வந்து தனியாக எடுத்து வச்சு நான் காய வச்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வேக வச்ச பூசணிக்காய் வந்து நல்லா மசிச்சுட்டு சப்பாத்தி மாவில் வந்து உப்பு, இந்த மசிச்ச பூசணிக்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைய ஆரம்பிக்கல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரிலாக்ஸ் ஆகி வச்சுட்டு குருமா பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நான் வைக்க போகிறது வந்து வெஜிடபிள்ஸ் குருமானால என்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. அந்த உருளை எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைக்க ஆரம்பிப்போம். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு, சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், கசகசம் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவு வந்து முந்திரி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா சுருள வதக்கிக்கிட்டு என்கிட்ட இருந்த உருளையை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு என்கிட்ட கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது, அதையும் வந்து வேக வச்சு நல்லா அதோடு சேர்த்துக்கிட்டு மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இந்த 3 சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்கிறணும். சீரகத்தூள் எங்கள் வீட்லேயே வந்து கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து தனியாக அரைச்சி வைக்கும். அந்த சீரகத்தூள் தான் போட்டு சேர்த்து வதக்கிக்கிறோம். அந்த தூளை அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிறணும். 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து தேங்காவை நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா நல்லா சுட குருமா, வெஜிடபிள் குருமா ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து பூசணிக்காய் சப்பாத்தி பண்ணோம்ல, அதை நல்லா வளர்த்து நல்லா பேனில் சூடு பண்ணி அதோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.